உனக்கு தெரியுமா? நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுக்கிற இடம் யாரது? யாருடையது? நமது சொந்தம். நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியாரின் சொந்த நிலமடா. 500 ஏக்கர் 500 ஏக்கர் இந்த நாட்டிற்கு அருங்குடையாக கொடுத்தவன் நம் தாத்தா. பெருமையோட நிமரடா. ஜம்புலிங்க முதலியார் கொடுத்த 500 ஏக்கர். கிணறு தோண்டுகிறார், கருப்பு கருப்பா ஏதோ வருகிறது. அன்றைய ஆட்சியில் இருந்த நண்பன் தாத்தா காமராஜ் கிட்ட வந்து, காமராஜ் இது என்னன்னு பாரு, ஏதோ கருப்பா வருத. ஆய்வு செய்கிறார்கள். நிலக்கரி. அதை நம்மிடத்தில் இருப்பதை விட அரசாங்கத்தில் இருப்பது நல்லது, அது நாட்டுக்கு மக்களுக்கும் பயன்படும் என்று நேருவிடம் போய் ஒப்படைக்கிறார்கள். அப்படிதான்டா நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் வருது. தனி சொத்தை பொது சொத்தாக்கிய பெருமகன் நம்முடைய தாத்தா ஜம்புலிங்க முதலியார் அவர்கள். உனக்கு தெரியுமா? நம்ப முடிகிறதா? அந்த பெருமகனுக்கு அந்த இடத்தில் சிலை வை என்று போராடிய மகன் நான். போராடி சிலை வைக்க வைத்தவன் நான். ஆனால் அந்த சிலையில் தமிழில் ஒரு எழுத்து கிடையாது, இந்தி இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஏன் போராடல? இன்னி போராடி பயிரில் வந்து பேத்துட்டு தூய தமிழ்ல கல்வெட்டு வைக்கிறது தவிர வேற வழி கிடையாது. எவ்வளவு நாளைக்கு போராடிட்டே இருக்கிறது? அதற்கு பிறகு அந்த இடத்தில் இதுவரை 65,000 ஏக்கர் எடுத்துக்காண்டா. 500 ஏக்கர்ல தொடங்கி 65,000 ஏக்கர் விளைநிலத்தை விட்டு, வாழ்விடத்தை விட்டு வெளியேறி 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 என்ன சொல்றான்? உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை. இதை நம்பி நம்பி இடத்தை கொடுத்து 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 அகதியாக வெளியேறியவர்கள் நமது மக்கள். இன்னைக்கு நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின் உற்பத்தி அந்த நிலையத்திலே வேலை பார்ப்பவன் எத்தனை பேர்? நம்மவன். எத்தனை அதிகாரி உயர் பதவியில் இருப்பவன்? 299 பேர் வேலைக்கு ஆள் எடுத்தார்கள். ஒருவன் கூட தமிழன் இல்லை. நிலம் என்னது, வளம் என்னது, நாடு என்னது, வேலை எவனுக்கு? இதாண்டா அங்க இருக்கிற நிலைமை.